இன்னும் இந்த வினிஷா வந்து நம்ம அர்ச்சனா மேலே ஒரு வன்மத்தோடையே தான் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அர்ச்சனா கிட்ட வந்து பேசி கிளியர் பண்ணியாச்சு, அர்ச்சனா சாரி சொல்லியாச்சு, சரி அவங்க தப்பு பண்ணியாச்சு அண்ட் அவங்க தப்பை ஒத்துக்கிட்டாச்சு. அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, எஸ் நான் நிக்சனை ட்ரிகர் பண்ணுறதுக்காக தான் அவங்க நேம் யூஸ் பண்ணேன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. நிக்சன் கிட்ட சொல்லிட்டாங்க, அது பப்ளிக் கிட்ட சொல்லிட்டாங்க, அண்ட் நவ் அகெயின் வினிஷா கிட்டேயும் சொல்லிட்டாங்க. ஸோ தப்பு பண்ணியாச்சு, அவங்க சாரியும் கேட்டாச்சு. அதுக்கப்புறமும் வினுஷா வந்து அதை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன இப்படி அதை பற்றியே பேசிகிட்டே இருந்தாங்க, நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அப்புறம் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா சொல்கிறாங்க, எனக்கு எல்லாரும் உள்ளே வராங்க, உள்ளே வரும்போது ஐயோ இவன் நம்ம நாமினேட் பண்ணவ தானே, இந்த மாதிரி தாட்ஸோடு தானே அவங்க உள்ளே வருவாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு நம்மளை பார்ப்பாங்க, எப்படி நம்மக்கிட்ட பேசுவாங்கன்னு எனக்கு வந்து ஒரு ஹிட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு உடனே மணி சொல்கிறாரு, லீவ் இட் சில், ஏன்னா நம்மளும் அவங்களை நாமினேட் பண்ண மாதிரி அவங்களும் நம்மளை நாமினேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஆல் இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறாரு. உடனே வந்து அர்ச்சனா இல்லை, எனக்கு அதனால அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கு, ஏன்னா அவங்க வெளியே போய் நல்லா பார்த்து இந்த தாட்ஸோடு உள்ளே வருவாங்க, ஸோ அவங்க மைண்டில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும், நம்ம அதை ஓப்பனாக கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வினிஷா சொல்கிறாங்க, நீங்களும் தானே 1 மாதம் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்தீங்க, அப்புறம் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் இல்லை வினிஷா, ஏன்னா அர்ச்சனா சொன்னது என்னென்னா, இங்கே சேர்ந்து இருக்கும்போது மாறி மாறி நாமினேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க இப்போ வராங்க, ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் அர்ச்சனா வெளியே இருந்து வரும்போது அர்ச்சனா ஆல்ரெடி இங்கே ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்து வெளியே போனவங்க கிடையாது, அவங்க ஃப்ரெஷ்ஷாக வைல்ட் கார்டாக வராங்க. ஸோ இது கம்பேர் பண்ணுறது தப்பு. ஸோ இது வந்து வினுஷாவுக்கு வந்து அர்ச்சனா மேலே ஒரு கடுப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, அதை காட்டுறதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.